என்னோட பர்த்டே மினி விலாக் பார்க்கலாமா? ஸோ 17 அன்னைக்கு அப்பா, அம்மா வெட்டிங் டேன்றதுனால, ஸோ அவங்களுக்கு கேக் வெட்டி செலப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம், மெஹந்திலாம் வச்சு முடிச்சுட்டு, அன்னைக்கு நைட்டு வந்து செலப்ரேஷன் எதுவும் பண்ணாம தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே தான் என்னோட அவுட்ஃபிட். ஸோ அவுட்ஃபிட் 18த் அன்னைக்கு நான் ரொம்பவே எதிர்பார்க்காத, ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து நடந்தது. ஏன்னா நான் வந்து சுத்தமா இந்த மாரி ஒரு செலப்ரேஷன வந்து நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னால வந்து எப்படி சொல்றது? என்ன பேசுறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் வாய் அடைச்சு போயிருந்தேன். அந்த அளவுக்கு செலப்ரேஷன் வந்து என்ன ரொம்பவே வந்து அ சந்தோஷப்பட வச்சது. ஸோ அதுக்கப்புறம் செலப்ரேஷன் முடிச்சுட்டு கேக்லாம் வெட்டதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் நாஸ்தி பண்ணாங்க. அது எல்லாமே இந்த வீடியோல நீங்க பார்க்குறீங்க. ஸோ ஸ்ப்ரே கிரே எல்லாம் அடிச்சு ரொம்ப நாஸ்தி ஆயிட்டதுக்கப்புறம் செலப்ரேஷன் முடிஞ்சிச்சு. ஸோ கேக்லாம் வெட்டி எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன், "இன்னொரு கொஞ்ச நாள் இல்ல, நான் திரும்பி ரிவெஞ்ச் எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதெல்லாம் பண்ணும்போது அ பரவாயில்ல பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் செலப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட போனோம். சாப்பிட போயிட்டு என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்கே போயிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது. அதனால் அங்கே போயிட்டு அப்படியே அவளையும் பார்த்துட்டு, அந்தம்மா வந்து பிரெட் ஆம்லெட்லாம் போட்டு கொடுத்துட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அங்கே கொஞ்ச நேரம் பேசின்ட்டு, அடுத்த ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே போனேன். பட் ஆனால் அது அவங்க ப்ரீ பிளான்டாக வந்து எனக்கு சர்ப்ரைஸாக பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க தான் அந்த என்னோட பெஸ்டஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ செலிப்ரேட் பண்ணிவிட்டு, கேக் கட் பண்ணிவிட்டு, அங்கே கேக் கட் பண்ணும்போதே கொஞ்சம் நல்லா ஃபன்னாக ஜாலியாக போயிட்டு பேசிகிட்டு இருந்தது. கேக் கட் பண்ணும்போதே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 to 6 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே நான் வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு என்னோடய சிஸ்டர் வந்து இந்த கிஃப்ட்டு கொடுத்தா. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்கள எல்லோரும் கூட்டிகிட்டு ஹோட்டல் போயிட்டு அங்கே போய் சாப்பிட போனோம். அங்கே ஒரு கேக் கட்டிங், அதாவது அந்த டேயில் மட்டும் 3rd கேக் கட் பண்ணிவிட்டு அங்கே எல்லோரும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு போனோம். சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் ஹோட்டலே எங்களை திரும்பி பார்க்குற அளவுக்கு நாங்கள் ஆராத்து பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீடியோ கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஸோ இந்த கிஃப்ட் வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இது நவம்பர் 19th அன்னைக்கு மறுபடியும் மார்னிங் கேக்கோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி வந்து ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ண முடியாததுனால அன்றைக்கி மறுபடியும் நவம்பர் 19th அன்னைக்கு நான் செலிப்ரேட் பண்ணேன். இவங்க நான் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இப்போ வரைக்கும் நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கோம். இவங்க வந்து நான் இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பட்டாசு வச்சு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி நான் ரீல்ஸ்க்கு லைக் போட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னிட்டு நான் அப்படி பண்ணணுன்றதுக்காக எனக்கு பட்டாசுலாம் வாங்கிட்டு வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் என்னோடய 23rd இயர்ஸில் இப்படி ஒரு பர்த்டே வந்து நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட போயிட்டு இது நவம்பர் 20th அன்னைக்கு எடுத்த ஒரு வீடியோ. இவங்க தான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லோரும் மறுபடியும் எனக்கு வந்து கேக் கட்டிங் செலப்ரேஷன்லாம் பண்ணதை வந்து எனக்கு இன்னும் சூப்பராக இருந்தது. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட நவம்பர் 18, 19, 20th வரைக்குமே வந்து நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு கரெக்டாக அந்த நேரத்தில் தான் செமஸ்டரும் கூட. ஸோ அதனால் வந்து அந்தந்த இது டைமில் வந்து எதுவுமே பண்ண முடியாததுனால சரி எக்ஸாம் நமக்கு தான் இருக்குன்றதுனால தள்ளி போட்டுட்டு பர்த்டே செலிப்ரேஷன் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 7 கேக்ஸ் கிட்ட வந்து நான் கட் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா வந்து எல்லாராலும் ஒரே டைம்லேயும் வர முடியல. ஏன்னா எனக்கும் செமஸ்டர்ஸ் போயிட்டு இருந்தது அதனால் வந்து செலிப்ரேட் பண்ண முடியாததுனால கேக் கட்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்டு நாங்கள்லாம் வீட்டை பார்த்து கிளம்பிட்டோம். பாய்.